பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். உங்க பேர் பாட்டி? சுசீலா. சுசீலா. அது மாதிரி ஏதோ ஒரு உடம்பு ரொம்ப முடியாம ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னாங்க. சரி, அதனாலதான் உங்களை நேர்ல தேடி வந்தேன். 10 வயசு ஆகுங்க சார். என்னாச்சு உடம்புக்கு உங்களுக்கு? முடக்குவாங்க சார். மூட்டுக்கு இந்த மூட்டுக்கு வலிக்கும். கஷ்டமா எந்த வேலையும் செய்ய முடியாது. முடக்குவாதமா உங்களுக்கு? பிள்ளைங்க இருக்கா உங்களுக்கு? 4 பிள்ளைங்க இருக்காங்க. 4 பிள்ளைங்க வந்து யாரும் உங்களை பாக்கலையா? யாரும் பார்க்க மாட்டாங்க. எங்க வீட்டுக்கார வேலைக்கு போனா உண்டு, இல்லைன்னா இல்ல. வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்குறாரு? ஊதுபத்தி வியாபாரம். ஊதுபத்தி வியாபாரமா? உங்களுக்கு பார்வை தெரியாதா? பார்வை தெரியாது. பிறவில இருந்தே தெரியாதா? இல்ல இடையில தான். இடையில தெரியாம போயிருச்சு. பிள்ளைங்க இருக்கு, ஏன் உங்களை பாக்கல? அம்மா தானே நீங்க? அம்மா தான். அவங்கவுங்களே அவங்க பாத்துறாங்க. எங்களுக்கு முடியல. எங்களால முடியாது. நீங்க மாசம் 4000 செலவு பண்ணாதான் நடமாட முடியும். உங்களால உங்க வீட்டுக்கார ஊதுபத்தி சேல்ஸுக்கு போனாதான் உங்களுக்கு? போனாதான் உண்டு, இல்லைன்னா இல்ல. மாசத்துக்கு 5 நாள் ஆச்சு. என்ன செய்யன்னு தெரியல. கடவுள் மாதிரி உங்களை உடம்பு எங்களுக்கு கொடுக்குறாரு. கடவுள் மாதிரி வந்துருக்கீங்க. கண்டிப்பா உதவி செய்ய நினைக்கிறேன். இல்ல நினைக்கலாம், நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இல்லையே, நிம்மதியே இல்லையா? 4 பிள்ளைங்க பத்தி 4 தான் இருக்கேன். 4 பிள்ளைங்களை பத்தோம் 4 இதெல்லாம் கஷ்டப்படுறேன். கஷ்டமா தான் பண்றீங்க. எத்தனை பசங்க எத்தனை பொண்ணுங்க? 2 பொண்ணு 2 பையன். 2 பொண்ணு 2 பையன். 2 பையன் இருந்தும் உங்களை பார்க்கலவா? எங்களுக்கே பத்தல, உங்களை எங்க நான் பாக்குறது? பெருசாம் வளர்த்தோம். நீங்க நம்ம நிம்மதியா வைக்க ஆள் இல்லை. உங்களை நிம்மதியா வச்சுக்க ஆள் இல்லை. நிம்மதி இல்லாம இருக்கீங்க. ஆமா சார். சரி, கவலைப்படாதீங்க. இங்கே பாருங்க, உங்களோட கஷ்டங்கள் என்னங்கிறது புரியுது. ஏன்னா இத்தனை பிள்ளைங்க இருந்தும் நம்ம இப்படி ஒரு மாத்திரைக்கு இன்னைக்கு வெளியில போய் கையேந்த வேண்டிய நிலைமை வருத்தப்படுறீங்க. பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். இது உங்க ரிப்போர்ட்டா? இதெல்லாம் மாத்திரை, நீங்க வாங்கி சாப்பிட்ற மாத்திரையா? இப்ப நான் உங்களுக்கு உடனடியா மாத்திரைக்கு நான் உதவி பண்றேன், சரியா? சரிங்க தம்பி, ரொம்ப நன்றி. நீங்க கஷ்டப்பட வேணாம். உங்களோட மாத்திரை செலவுக்குள்ள பணம் நான் தரேன். நீங்க எதை நினைச்சு வருத்தப்பட வேணாம், சரியா? தைரியமா இருங்க. மாத்திரை சாப்பிட்டேன்னா வந்து எனக்கு நல்லா இருக்கும். சரி, ரைட். வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா மாத்திரைக்குள்ள உதவி. மாத்திரை மட்டும் செய்யறாரு, எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க தம்பி தான். இப்படி மடங்கிக்கிறேன். அப்படி எப்படி அம்மாவை தூக்கி வேலை செய்யறோம்ல. கை இப்படி இதான் முடக்குவாதமா? முடியாது. கை நீட்ட முடியாதோ? ஆமா, இப்படி இருக்கு. கவலைப்படாதீங்க பாட்டி, சரியா? தைரியமா இருங்க. உதவி உங்களை தேடி வந்து சேரும். கஷ்டத்துல வந்து உதவி பண்றதா மனிதன். சரிங்களா? இங்க பாருங்க, இதுல பணம் இருக்கு, சரியா? நான் ஒரு பெத்த பிள்ளைமா நினைச்சுக்கோங்க. ஒரு பிள்ளை மாதிரி உங்களுக்கு நான் தரேன். நீங்க மாத்திரைகள் வாங்கி சாப்பிடுங்க. உதவிகள் உங்களை தேடி வந்து சேரும், சரியா? எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க, தைரியமா இருங்க. இந்த மாதிரி உதவிகள் உங்களை தேடி வந்து சேரும், சரியா? கடவுள் மாதிரி வந்துட்டீங்க. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. பெரிய வார்த்தையில உங்களோட ஆசீர்வாதம். யாருமே இல்ல, ஒரு மாத்திரை சாப்பிட்டாதான் அதோட வலி வேதனை போகுங்கிறப்ப அதுக்கு உதவி செய்யாம போனோம்னா அது மனிதத்தன்மையே இல்ல. வந்து பார்த்து போய் கரெக்டா வாங்கி சாப்பிடுங்க. வலிக்காம இருக்கிறதுக்கு பாத்துக்கோங்க. நான் உதவி உங்களை தேடி வந்து சேரும், சரியாமா? போயிட்டு வரட்டுமா? நல்லா வேண்டிக்கோங்க எல்லாருக்காகவும், சரியா? எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க. அது போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம்.